10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Today we are going to see the topic fungal diseases. Fungi was recognized as the causative agent of human diseases much earlier than bacteria. பாக்டீரியாவுக்கு முன்னாடியே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அட்டாக் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ஃபங்கை தான். அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு அதிகமான டிசீஸில் வந்து நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கிறோம். தென் டெர்மட்டோமைகோசிஸ் இஸ் a cutaneous infection caused by fungi belonging to the genera Trichophyton, Microsporum, Epidermophyton. இந்த 3 kinds of fungi வந்து நமக்கு என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா இன்ஃபெக்ஷன், டெர்மட்டோமைகோசிஸ் அப்படின்ற இன்ஃபெக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா டெர்மா அப்படின்னா மசில்ஸ், டெர்மட்டோமைகோசிஸ் ஆக்சுவலாக வந்து மயோபதி, இன்ஃபெக்ஷன் இந்த மயோபதி, மசில்ஸ் வந்து வீக் ஆகிடும். மசில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. இது வந்து ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன். கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடும். கியூட்டேனியஸ் மீன்ஸ் ஸ்கின்னும் மசில்ஸை வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுது. தட் இஸ் டெர்மட்டோமைகோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 3 types of genera: Trichophyton, Microsporum, Epidermophyton. Epidermophyton மீன்ஸ் எபிடர்மிஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ரேஷஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். ஸ்கின்னில் வந்து ஸ்கேல்பில் வந்து ரொம்ப நம்மளோட ஸ்கின். மைக்ரோஸ்போரம் அப்படின்றது வந்து நமக்கு டேண்ட்ரஃபை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ். நம்மளோட ஸ்கின் இன் தி ஹெட்டில் உள்ள ஸ்கின்னில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீனஸ் வந்து மைக்ரோஸ்போரம். இப்போ மைக்ரோஸ்போரமில் வந்து ஒரு 16 டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. மைக்ரோஸ்போரம் அப்படின்றது வந்து ஜீனஸ். என்னோடய ஸ்பீசிஸ் வந்து ஒரு 16 டைப் ஆஃப் ஜீனஸ் ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே வந்து நமக்கு வந்து ரிங்வார்ம் அப்படின்ற ஒரு ஸ்கின் டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ். ரிங்வார்ம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். மோஸ்ட் காமன், ரொம்ப அதிகமாக வந்து ஹியூமன் பீயிங்ஸில் வந்து ஸ்கின் டிசீஸ் காஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஜெனிரா. தென் ரிங்வார்ம்னு உங்களுக்கு தெரியும், படர் தாமரை அப்படின்னு சொல்லுவோம். அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரை ஸ்கேலி லீஷன்ஸ் அப்படின்னா டேமேஜ், ரேஷஸ் ஆன் த ஸ்கின், நெயில்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் அண்ட் ஆர் தி மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ். ஓகே, ஸ்கேலி லீஷன்ஸ் ட்ரை, ரொம்ப அப்படியே வந்து வறண்டு போய் ஸ்கின்ல வந்து நமக்கு ஸ்கேல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படியே தோல் வந்து ஒயிட்டாக வந்து செதிலாக உரிகிற மாதிரி இருக்கும். அதான் வந்து ட்ரை ஸ்கேலி லீஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து குளிர் டைம்லலாம் ஸ்கின் வந்து ரொம்ப ஒயிட்டாக அப்படியே ஸ்கேல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து நார்மலாக நம்ம ஸ்கின்னோட டெட் ஸ்கின் வந்து அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த ஃபங்கஸ் மூலமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னா ஹெட்டில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டேண்ட்ரஃபை வந்து காஸ் பண்ணக்கூடியது. ஒரு சிலருக்கு வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃபேஸ் எல்லாம் வந்து பிம்பிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் முதுகுலெல்லாம் வந்து இதே சேம் இது வந்து ட்ரை ஸ்கேலி ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆகும். நெயில்ஸை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அப்படியே வந்து செதிலாக உடஞ்சி போயிடும். இது எதனாலனா இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனால் வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லை ஸ்கேல்பில். தென் தீஸ் ஆர் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீசஸ். Heat and moisture help this fungi to grow and makes them to thrive. Thriveனா well developed, ரொம்ப flourish, அதிகமாக வந்து வளர்றது. Makes them to thrive in skin folds such as those in the groin and between the toes. எங்கே வந்து இந்த ஃபங்கஸ் வந்து அதிகமாக க்ரோ ஆகும் அப்படின்னா groin region. groinனா வந்து the meeting place between the upper thigh and the lower abdomen. லோவர் அப்டமனும் அப்பர் தையும் வந்து ஜாயின் ஆகக்கூடிய பிளேஸ் தான் நம்ம கிராயின் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஸ்கின் வந்து மடிஞ்சிருக்குது, அதில் அதிகமாக ஸ்வெட் ஆகும். ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருது. ஆர் பிட்வீன் தி டோஸ்னான நம்ம விரலுக்கு இடையில உள்ள ஸ்கின்னில் வந்து அதிகமாக இந்த இன்ஃபெக்ஷன் வரும்.
Ringworms of the feet is called as athlete's foot, caused by Tinea pedis. Athlete's foot அப்படின்னா athletesலாம் வந்து ஷூ வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த அதிகமாக ஸ்வெட் ஆகும். இந்த ஸ்வெட்டிங்கில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது. அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா athlete's foot அப்படின்னு சொல்கிறோம். Tinea pedis. Tinea pedis. Athlete's foot is otherwise known as Tinea pedis. It is a fungus infection in the toes, especially in the toes. கால் விரலில் வந்து அதிகமாக ஷூ வந்து அதிகமாக போடுறவங்களுக்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஓப்பனாக விடுறவங்களுக்கு நார்மலாக வராது. அதிக ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு தான் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனே வரும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மாய்ஸ்சர், ஹீட் அண்ட் மாய்ஸ்சர். ரொம்ப பாடி ஹீட் ஆகி அதிகமாக ஸ்வெட் ஆகி ஸ்வெட்டில் தான் இந்த இன்ஃபெக்ஷன் இந்த ஃபங்கஸே வந்து அதிகமாக கல்ச்சர் ஆகுது. ஓகே, தென் athlete's foot is otherwise known as Tinea pedis. Then ringworms are generally acquired from soil or by using cloths, towels and comb used by the infected persons. Acquired, received, obtained. Acquired means received or obtained. இந்த ringworms வந்து எப்படி வரும் அப்படின்னா ஃப்ரம் தி சாயிலில் மண்ணில் வந்து நம்ம கை வச்சுட்டு அதை நம்ம வாஷ் பண்ணாமல் நம்ம மேலே டச் பண்ணோம் அப்படின்னா அது மூலமாக இந்த ringworms வந்து வரலாம். ஆர் பை யூஸிங் கிளாத்ஸ், டவல்ஸ் அண்ட் கோம் யூஸ்ட் பை தி இன்ஃபெக்டட் பர்சன். இன்ஃபெக்டட் பர்சன் வந்து தொட்ட டவல்ஸ், கிளாத்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு வந்து கண்டிப்பாக வரும். அதனால தான் பில்லோவெல்லாம் வாஷ் பண்ணாமல் அடுத்தவங்களோட இதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ringworm வந்து ஈஸியாக, அதாவது ஸ்கேல்பில் வந்து ஹெட்டில் உள்ள ஸ்கேல்பில் வந்து ஈஸியாக டேண்ட்ரஃப் வர்றதுக்கு ரீசன் வந்து அந்த அஃபெக்டட் பர்சனோட யூஸ் பண்ண கிளாத், டவல் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த ஃபங்கல் டிசீஸ். காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோஃபைட்டான். ஓகே, disease name ringworm. Then next disease helminthic diseases. Helminth, Axelminthus, Helminth disease. Helminths are mostly endoparasitic in gut and blood of human beings and cause disease called as helminthiasis. Okay, helminths are endoparasitic. Endoparasite means the parasite within the body. Gut region means intestinal region and also in the blood of human beings. இந்த ஹெல்மின்த் வந்து நம்மளோட பாடியில் எங்கே இருக்கும் அப்படின்னா கட் ரீஜனில், இன்டெஸ்டைனில் இருக்கும், ப்ளஸ் வந்து பிளட்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, த டூ மோஸ்ட் ப்ரிவாலண்ட் ஹெல்மின்திக் டிசீஸ் ஆர் அஸ்காரியாசிஸ் அண்ட் ஃபைலேரியாசிஸ். அஸ்காரியாசிஸ் அண்ட் ஃபைலேரியாசிஸ். ஃபர்ஸ்ட் டிசீஸ் அஸ்காரியாசிஸ். Ascaris is a monogenic parasite. Monogenic means single host. ஒரே ஒரு ஹோஸ்ட் தான், அது ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான். And exhibit sexual dimorphism. Sexual dimorphism means separate male and female individuals. Male female வந்து செப்பரேட்டாக இருக்குது என்ன சொல்கிறோம், செக்ஷுவல் டைமார்பிசம். தென் Ascaris is a disease caused by intestinal endoparasite. Ascaris lumbricoides. அஸ்காரியாசிஸ் அப்படின்றது வந்து எதனால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்டஸ் அப்படின்ற எண்டோபாரசைட், காமன்லி கால்ட் ரவுண்ட் வார்ம்ஸ். இதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட ஃபைலம் வந்து ஆஸ்கல்மின்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இன்ஜெக்ஷன் ஆஃப் embryonated eggs through contaminated food and water. What is embryonated eggs? The eggs contain embryo. எக்ஸ் கண்டெயின் எம்ப்ரியோ, அதாவது எக்ஸ்குள்ளே வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆன அந்த ஸ்டேஜில் நம்ம பாடிக்குள்ளே வாட்டர் மூலமாக ஃபுட்டு மூலமாக பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேஜில் நம்ம பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா அதனோட கண்டிஷன் வந்து நம்ம சர்வைவ் ஆகக்கூடிய கண்டிஷனாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இப்போ நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹேட்ச் அவுட் ஆகிறதுக்கு நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து அதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ பாடிக்குள்ளே போனோடனே அது ஹேட்ச் அவுட் ஆகி நமக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வந்து காஸ் பண்ணும். தட் இஸ் எம்ப்ரியோனேட்டட் எக்ஸ். தென் சில்ட்ரன் பிளேயிங் இன் தி கண்டாமினேட்டட் சாயில் அண்ட் ஆல்சோ ப்ரோன் டு ஹாவ் சான்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத். இப்போ குழந்தைங்க வந்து சாயிலில் விளையாடுறாங்க அப்படின்னா அதில் கண்டாமினேட்டட் சாயில் இருந்தது. கண்டாமினேட் மீன்ஸ்
affected by the microbes அதில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஈஸி டு அட்டாக். ப்ரோன் மீன்ஸ் ஈஸி டு அட்டாக், சசப்டிபிள் அப்படின்னு மீனிங். ஹவ் சான்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத். இப்போ சாயிலில் வந்து அந்த கண்டாமினேட் சாயிலில் கையை வச்சுட்டு அவங்க பாடியில் எங்கேயாவது டச் பண்ணி மவுத்தில் போச்சு அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணோம். தென் த சிம்டம்ஸ் ஆஃப் அஸ்காரியாசிஸ், அப்டாமினல் பெயின். ஆக்சுவலாக அதனோட டார்கெட் ரீஜனே வந்து என்ன அப்படின்னா கட் ரீஜன் மீன்ஸ் இன்டெஸ்டைன். ஸோ அவங்களுக்கு வந்து அப்டாமினல் பெயின் வரும், அப்டாமினல் பெயின், வாமிட்டிங். என்சைமெட்டிக் ரியாக்ஷன்லாம் வந்து ஆல்ட்ரு பண்ணிடும். இப்போ அந்த இன்டெஸ்டினல் வாலில் வந்து அது இருக்கிறதுனால இன்டெஸ்டினல் என்சைமோட ஆக்ஷன் வந்து ஆல்ட்ரு ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வாமிட்டிங் சென்சேஷன் வரும். தென் ஹெடேக், ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஹெடேக் வந்து காஸ் பண்ணுது. தென் அனீமிக், எதனால் அனீமிக் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிவரை வந்து எதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அனீமிக் ஆகிடுவாங்க. இரிட்டபிலிட்டி, வாட் இஸ் இரிட்டபிலிட்டி? மோஸ்ட் சிவியர் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. டக்குனி வந்து அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சென்ஸ் கூட வந்து அதிகமான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் வந்து இரிட்டபிலிட்டி. ரொம்ப எரிச்சலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி கண்டிஷனில் இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அண்ட் டயரியா, லூஸ் மோஷன் கண்டிப்பாக கட் ரீஜனில் வந்து இந்த பாம் இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா டயரியா, லூஸ் மோஷன் போகும். தென் ஹெவி இன்ஃபெக்ஷன். தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் அஸ்காரியாசிஸ்: abdominal pain, vomiting, headache, anemia, irritability and diarrhea. A heavy infection can cause நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி. ரொம்ப ஹெவி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாம் வந்து இதுவே சாப்பிட்றோம். இது வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த பூச்சி வந்து ஃபுல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்துடும். சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் உள்ள அந்த கண்டென்ட் எல்லாம் அவங்களோட பாடியில் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி டிசீஸ் வரும். தென் சிவியர் அப்டாமினல் பெயின். ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னா அதனோட கல்ச்சர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வார்ம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இன்டெஸ்டினல் மியூக்கோஸா வந்து அது வந்து கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ பெயின் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் கால் ஸ்டண்டட் க்ரோத். அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாட்டில் உள்ள சத்து வந்து கிடைக்காது. ஸோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸ்டண்டட் க்ரோத் இன் தி சில்ட்ரன். ஹெவி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, சிவியர் அப்டாமினல் பெயின், தென் காசஸ் stunted growth. It may also cause enteritis, hepatitis and bronchitis. What is enteritis? Inflammation of the enteron. Enteron means intestine. Intestine வந்து வீங்கி போயிடும். Then hepatitis. Hepa means liver. It is means inflammation of liver. Liver வந்து வீங்கி போயிடும். Then bronchitis. What are bronchi? Bronchis are the bronchus is a singular, bronchi plural. Division of தி ட்ரெக்கியாவோட பிரான்ச்சஸ் தான் என்ன சொல்கிறோன்னா ப்ராங்கைன்னு சொல்கிறோம். தென் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ப்ராங்கை, தட் இஸ் ப்ராங்கைட்டிஸ். தென் நெக்ஸ்ட் டிசீஸ். இப்போ நம்ம வந்து ஹெல்மின்த் டிசீஸில் ஃபஸ்ட்டு டிசீஸ் அஸ்காரியாசிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டிசீஸ் ஃபிலேரியாசிஸ். இட் இஸ் காஸ்ட் பை உச்சரேரியா பேங்க்ராஃப்டி. உச்சரேரியா பேங்க்ராஃப்டி அப்படின்ற ஒரு ஹெல்மின்த் வாம். It is commonly called filarial worm. இதை வந்து நம்ம filarial worm அப்படின்னு சொல்கிறோம். It is found in lymph vessels and lymph nodes of man. இது எங்கே வந்து இருக்கும் அப்படின்னா lymph vesselsலையும் lymph nodesலையும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். உச்சரேரியா பேங்க்ராஃப்டி இஸ் செக்ஷுவலி டைமார்பிக். மேல் ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக இருக்கும். தென் விவிபாரஸ். விவிபாரஸ் மீன்ஸ் கிவிங் டைரக்ட் பர்த் ஆஃப் யங் ஒன்ஸ். அதாவது எக்லே பண்ணாமல் டைரெக்டாக எங்கோன்ஸை வந்து அது கொடுக்கக்கூடியது விவிபாரஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் டைஜெனிக் மீன்ஸ் டூ ஹோஸ்ட். இது வந்து நம்ம ஹெல்மின்த்துக்கில் வந்து ஃபஸ்ட்டு அஸ்காரிஸ் வந்து மோனோஜெனிக்னு பார்த்தோம். மோனோஜெனிக்னா வந்து அது சிங்கிள் ஹோஸ்ட், டைஜெனிக்னா டபுள் ஹோஸ்ட், டூ ஹோஸ்ட். வாட் ஆர் த டூ ஹோஸ்ட்? மேன் அண்ட் ஃபீமேல் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகே, மேன் வந்து ஒரு ஹோஸ்ட், ஃபீமேல் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ வந்து ஒரு host. The life cycle is completed in two hosts, namely man and female Culex mosquito. The female filarial worm give rise to juveniles. Juveniles na young ones.
These are called as microfilariae. One more question கேட்பாங்க, microfilariae larva. This is a larva. Young ones வந்து என்ன நேமில் நம்ம சொல்கிறோம், மைக்ரோஃபிலேரியல் larvae அப்படின்னு சொல்கிறோம். இந்த lymph glands, the juveniles develops into adults. எங்கே வந்து இந்த ஜுவனைல்ஸ் வந்து மெச்சூர் ஆகும் அப்படின்னா lymph glandsல வந்து மெச்சூர் ஆகுது. The accumulation of worms blocks the lymphatic system, results in the inflammation of lymph nodes. Accumulation அப்படி வந்து ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகிடும். எங்கே அப்படின்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் வந்து ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகி இது பிளாக் பண்ணும்போது, பிளாக்னா ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளோவே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அக்யூமுலேட் ஆகுது. ரிசல்ட் இன் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி லிம்ஃப் நோட்ஸ். லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் வந்து வீங்கி போயிடும். இப்போ லிம்ஃப் நோட்ஸில் வந்து நமக்கு மேஜராக வந்து எந்த பிளேஸில் இருக்கும், செர்விக்கல், இங்கியூனல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கியூனல் அப்படின்னா கிராயின் ரீஜனில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸு, நம்மளோட கைக்கு இடையில் வந்து இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ். இந்த 3 தான் வந்து லார்ஜராக இருக்கும், அதெல்லாம் வந்து வீங்கி போயிடும். இன் சம் கேசஸ் த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிம்ஃப் வெசல்ஸ் காசஸ் எலிஃபென்டையாசிஸ். ஆக்சுவலாக வந்து எலிஃபென்டையாசிஸ் இந்த லிம்ஃப் கிளான்ஸ் வந்து நம்மளோட லெக்ஸில் லோவர் லிம்பில் தான் வந்து ரொம்ப அப்ஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ணி ரொம்ப வந்து இன்ஃப்ளமேட் ஆகிடும். அதை நம்ம எலிஃபென்டையாசிஸ் ஆர் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். யானைக்கால் வியாதின்னு சொல்லுவோம் தமிழில். யானைக்கு வந்து கால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து அதே சேம் டைப்பில் வந்து அந்த ஃபோல்டெல்லாம் வந்து அதே மாதிரியே இருக்கும். கால் வந்து நம்ம லோவர் லெக் வந்து ஃபுல்லாக வீங்கி போயிடும். ரொம்ப சிவியர் கேசஸில் என்னாகும் அப்படின்னா ஃபிலேரியாசிஸ் ஆஃப் த லிம்ஸ், ஸ்க்ரோட்டம் அண்ட் மேமரி கிளான்ஸ். ஸ்க்ரோட்டம் மேலில் வந்து டெஸ்டிஸ், த சாக்லைக் ஸ்ட்ரக்சர் இன் விச் த டெஸ்டிஸ் இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம் அப்படின்ற மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து என்ன ஆகும்னா அப்படி ஃபுல்லாக பல்ஜ் ஆகிடும். லிம்ஃப் கிளான்ஸ் அந்த லோவர் லெக்கில் ஃபுல்லாக வீங்கி அது சிவியர் ஆகும்போது ஸ்க்ரோட்டம் வீங்கி போகுது. அது மட்டும் இல்லாமல் மேமரி கிளான்ஸு, மெமரி கிளான்ஸ் அப்படின்னா பிரெஸ்ட்டு வந்து வீங்கி போயிடும். பிளட்டில் வந்து இது ஃபுல்லாக அப்படியே வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பர்டிகுலராக வந்து பிரெஸ்ட்டில் வந்து இது அக்யூமுலேட் ஆகி மெமரி கிளான்ஸை வந்து வீங்க வச்சிரும். திஸ் இஸ் ஃபிலேரியாசிஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்மின்த் டிசீஸில் அஸ்காரியாசிஸ் அண்ட் ஃபிலேரியாசிஸ் பார்த்துருக்குறோம். தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன். அக்கார்டிங் டு WHO, the hygiene, what is hygiene? Hygiene is a set of practice performed to conserve good health. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கன்சர்விங் தி குட் ஹெல்த், அதாவது நம்ம நல்ல ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், hygiene refers to conditions and practices that help to maintain health and prevent the spread of diseases. நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி டிசீஸ், அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்லி நம்ம WHO வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகே, தென் வாட் இஸ் பர்சனல் ஹைஜீன்? பர்சனல் ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு maintaining one's body clean by bathing, washing hands, trimming fingernails, wearing clean clothes, and also include attention to keeping surfaces in the home, workplace, including toilets, bathrooms, clean the pathogen free. Okay, ஆக்சுவலாக வந்து பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட பாடி நம்ம எப்படி வந்து க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படின்றது தான். எப்படிலாம் க்ளீனாக வச்சுக்கிறோம்? கண்டிப்பாக வந்து டேக்கிங் பாத்து, குளிக்கணும், வாஷ் ஹேண்ட்ஸு, ட்ரிம்மிங் ஃபிங்கர் நெயில்ஸு, நெயிலை வந்து கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து கட் பண்ணிடணும். தென் வியரிங் க்ளீன் கிளாத்ஸு, கண்டிப்பாக வாஷ் பண்ண கிளாத் தான் வந்து போட்டுக்கணும். இன்க்ளூட்ஸ் அட்டென்ஷன் கீப்பிங் சர்ஃபேஸஸை, நம்ம ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டாய்லெட்ஸு, பாத்ரூம், இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீன் அண்ட் பேத்தோஜன் ஃப்ரீ. பேத்தோஜன் ஃப்ரீ அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து சானிடைசர் வந்து யூஸ் பண்ணணும். டிசீஸ் ஃப்ரீயாக வந்து இருக்கிறதா என்ன சொல்கிறோன்னா பர்சனல் ஹைஜீன். ஓகே, தென் அவர் பப்ளிக் பிளேசஸ் டீம் வித் இன்ஃபெக்ஷன், கண்டாமினேஷன், தென் germs. Team means becoming filled or overflowing. Our public places
டீம் வித் இன்ஃபெக்ஷன் கண்டாமினேஷன் அண்ட் ஜாம்ஸ். பப்ளிக் பிளேஸ் வந்து அதிகமான ஜாம்ஸ்னால கண்டாமினேஷன்லாம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்குது, அதிகமான ஜாம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. இட் சீம்ஸ் தட் எவ்ரி சர்ஃபேஸ் we touch and the air we breathe are with pollutants and microbes. நம்ம வந்து ப்ரீத் பண்ணக்கூடிய ஏர் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டச் பண்ணக்கூடிய பிளேஸ், நம்ம மீட் பண்ணக்கூடிய பிளேஸ் எல்லாத்துலேயுமே வந்து பொல்யூட்டன்ஸு, அதிகமான பொல்யூட்டன்ஸ் இருக்குது, மைக்ரோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இப்போ மைக்ரோப்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம பாடி வெயிட்டில் வந்து 2 kg வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளோட ஒரிஜினல் பாடி வெயிட், அந்த 2 kgமே வந்து என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ் தான். இப்போ அதில் 1 kg வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட இன்டெஸ்டினில் மட்டுமே, லார்ஜ் இன்டெஸ்டினில் மட்டுமே வந்து 1 kg வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. மற்றபடி எக்ஸ்டர்னல் பாடியில் வந்து ரிமைனிங் 1 kg சொல்ல முடியாது, பிளட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து நம்மளோட பாடி வெயிட்டில் 2 kg மைனஸ் பண்ணால் தான் நம்மளோட ஒரிஜினல் பாடி வெயிட். தென் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பப்ளிக் பிளேசஸ் தட் ஆர் unclean, but we might be amazed at the number of people who do not wash their hands before taking food, after visiting the restroom, or who sneeze without covering their faces. ஓகே, இப்போது நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து ஸ்னீஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணாமல் இருக்கிறது நம்ம வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யாரும் ஆச்சரியமாக பார்க்குறதில்ல, ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விஷயம். கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீசஸ் சச் as டைஃபாய்டு, அமீபியாசிஸ் அண்ட் அஸ்காரியாசிஸ் ஆர் தி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். அதாவது நிறைய இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வந்து என்ன அப்படின்னா வாட்டர் மூலமாகவும் ஃபுட் மூலமாகவும் தான் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 3 டிசீஸ் கொடுத்துருக்காங்க, டைஃபாய்டு, அமீபியாசிஸ் அண்ட் அஸ்காரியாசிஸ். இது மட்டும் இல்லை, ஸோ மெனி டிசீஸ் வந்து நமக்கு ஃபுட் வழியாகவும் வாட்டர் வழியாக தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. Then advancement in the science and technology provide effective controlling measures for many infectious and non-infectious diseases. ஆக்சுவலாக வந்து நிறைய சயின்ஸில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம வந்து எஃபெக்டிவ் கண்ட்ரோலிங் மெஷர்ஸ், நிறைய இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்க்கு வந்து கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த யூஸ் ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் அடாப்டட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஹவ் ஹெல்ப் டு எராடிகேட் ஸ்மால் பாக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பயங்கரமான டிசீஸை வந்து எராடிகேட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் எராடிகேஷன்? எராடிகேஷன் மீன்ஸ் ரிமூவல் கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த டிசீஸே வந்து கிடையாது. சப்போஸ் இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அது கவர்மெண்ட்டில் வந்து உடனே அதான் கேர் பண்ணிப்பாங்க. அந்த டிசீஸ் இப்போ வரவே வராது. மோரோவர் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் லைக் போலியோ, diphtheria, pneumonia and tetanus have been controlled by the use of vaccines and by creating awareness among the people. இப்போ வந்து போலியோ, டிப்தீரியா, நிமோனியா அண்ட் டெட்டானஸ் இதெல்லாம் வந்து நிறைய வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் வந்தால் கூட அது ரொம்ப இன்டீரியர் பிளேஸில் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ரொம்ப கேர் பண்ணாத பிளேஸில் தான் வந்து வருமே தவிர மற்றபடி இந்த டிசீஸில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகிருக்கு. போலியோ வந்து ஓரல் போலியோ வேக்சின் கொடுக்கறதுனால இந்த டிசீஸ் வந்து இப்போ வரதில்லை. டிப்தீரியா வரதில்லை. நிமோனியா, டெட்டானஸ் இந்த டிசீஸ்லாம் வந்து கொஞ்சம் காமனாக இருக்குது. பட் அதுக்கு வேக்சின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இம்யூனாலஜி. இப்போ வந்து நமக்கு மைக்ரோப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டரில் வந்து நம்ம இனிஷியலாக வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அதில் என்னென்ன டிசீஸ்னால் பாக்டீரியல் டிசீசஸ், வைரல் டிசீசஸ், ஃபங்கல் டிசீசஸ், புரோட்டோசோவன் டிசீசஸ், ஹெல்மின்திக் டிசீசஸ். பாக்டீரியல் டிசீஸில் வந்து டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா. வைரல் டிசீஸில் வந்து என்ன பார்த்தோன்னா காமன் கோல்ட், மம்ஸ், மீசல்ஸ், வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், டெங்கு ஃபீவர், சிக்கன்குனியா, சிக்கன் பாக்ஸ், போலியோமைலிட்டிஸ். ஃபங்கல் டிசீசஸ் கேண்டிடியாசிஸ், ஆத்லெட்ஸ், ஃபுட். தென் புரோட்டோசோவன் டிசீஸில் வந்து மலேரியா, அமீபியாசிஸ், ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், காலா அசார்,
தென் ஹெல்மிந்திக் டிசீசஸில் வந்து அஸ்காரியாசிஸ், ஃபிலேரியாசிஸ், இவ்வளோ டிசீஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து அந்த டேபிள் எல்லாம் வந்து 5 மார்க் கொஸ்டின். பாக்டீரியல் டிசீஸ் டேபிள் 5 மார்க் கொஸ்டின். தென் வைரல் டிசீசஸ் 5 மார்க் கொஸ்டின். தென் next life cycle of plasmodium 5 mark question. Then next maintenance of personal and public hygiene, இதெல்லாம் வந்து 5 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 3 மார்க் கொஸ்டினில் வந்து புக் பேக் கொஸ்டினை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இம்யூனாலஜி பார்க்கலாம்.